வணக்கம். ஜானகி லேடிஸ் டெய்லர், ஓல்டு பெரங்குளத்தூர். கடை ஓல்டு பெரங்குளத்தூரில் முடிச்சூர் ரோட்டில் இருக்குது. பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்டு, அதில் ராஜகணபதி ஸ்ட்ரீட்டும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கடை கூகுளையும் ஜானகி லேடிஸ் டெய்லர் ஓல்டு பெரங்குளத்தூர்னு போட்டிருக்கோம், பாருங்கள். இது பியூர் சில்க்கு. இந்த ப்ளவுஸ் துணி சாரி ஒரு மாதிரி கோல்டு எல்லோ மாதிரி. சாரியோட ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்காது, பிரிண்ட் அவுட் இருக்குன்னு தனியாக கஸ்டமர் எடுத்து தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சில்க் காட்டன் எனக்கு கிடைக்கல, அதனால் இது பியூர் சில்காக கிடச்சி. இது ஒரு மீட்ரு 900 ரூபாய். துணி ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாளே சுருங்கிடும் அந்த துணி. நம்ம எப்படி மடித்து நீட்டாக வச்சா அது நீட்டாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சும்மா அலட்சியமாக தூக்கி போட்டு அந்த துணி சுருங்கிடும், பழைய துணி மாதிரி இருக்கும். ஆனால் பியூர் பட்டு நல்லா உழைக்கும். இது ஷைனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினல் பட்டு அப்படியே ஷைனிங் இருக்கும். அதுதான் அந்த ப்ளவுஸோடைய ஒரு வேல்யூஷன். அது நிறைய பேருக்கு ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு, இப்படி ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த துணியோட மெட்டீரியலோட. எல்லாத்துக்கும் தெரியாது இது என்ன அவ்வளோ ரேட்டு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு புடவை எடுத்தோம்னா இப்போ சாஃப்ட் சில்க்கு அப்படி எடுக்கிறோம்ல, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த ப்ளவுஸும் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த புடவைக்கும் அதுக்கும் அந்த ஷைனிங் கரெக்டாக மேட்சாக ஆகும். சில்க் காட்டன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவே 400, 450, 600 அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டுக்கு இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி உடம்புல இருக்கிறதும் தெரியாது. ஆனால் ரேட்டு கூட இது 2000 ரூபாய்க்கு கூட இருக்குது ஒரு மீட்டர் இந்த சில்க்லேயே. அப்புறம் நம்ம கடையில் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது லேடிஸ் ஐட்டம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறோம். ஆல்ட்ரு நிறைய வராங்க கஸ்டமர், நிறைய ஆல்ட்ரேஷன் கொண்டு வருவாங்க. டாப்பு பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நிறைய ஆல்ட்ரேஷன் கொண்டு வரோம். அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய வேலை டெய்லரிங் வேலை. அப்போ நம்ம எது வந்தாலும் தைக்கணும், அதுதான் தைப்பேன் இதுதான். ஆனால் லேடிஸ் ஐட்டம் தான், ஜென்ஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது. அதுதான் தைப்பேன் இதுதான் தைப்பேன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் எல்லாமே தைப்போம், ஆல்ட்ரேஷனும் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்டே ரெகுலராக தைக்கும்போது ஆல்ட்ரேஷன் கொண்டுட்டு வரும்போது நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அதனால் நானே பண்ணி கொடுத்துருவேன். அதேமாதிரி நிறைய பேர் ரெகுலராக வேறு கடையில் தைப்பாங்க, கொடுத்தா ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட வருவாங்க, ஆனால் நான் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய தொழில் டெய்லரு தாராங்க, நம்ம தைச்சி கொடுக்குறோம். ஆனால் நிறைய கடையில் அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் எங்கே ரெகுலராக தைக்கிறீங்களோ அங்கே தைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம்.